ஹாய்ங்க. ஸோ நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். அந்த ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணி டேரெக்டாக இங்கே 3 கிலோமீட்டர்ஸ்லேயே இங்கே பீ ஃபார்ம், ஹாப்பி பீ ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. இது போன வாட்டி நாங்கள் வந்திருக்கோம். ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பக்கத்தில் இருந்தது. ஸோ அங்கே நாங்கள் வந்து போன வாட்டி வந்தப்போ கொஞ்சம் ஹனிலாம் வாங்கினோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஸோ அதனால் அதையும் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹனி வாங்குறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த ஃபார்மே கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன பெட்ஸு, ரேபிட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை அப்படியே உங்களுக்கு காட்டலான்ட்டு தான் யோசித்தேன். ஸோ வாங்க போகலாமா உள்ள? அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகான க்யூட்டான ரொம்ப ப்ரிட்டியான ஒரு பெட்டை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஹனி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒவ்வொரு இதுக்கும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜின்சிங், அப்புறம் வந்து இது வந்து ஆப்பிள் வினிகர். ஸோ ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. உமன்ஸுக்கு தனியாக, மென்ஸுக்கு தனியாக, சில்ட்ரனுக்கு தனியாக. ஸோ ஒன்றுக்கும் அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வைல்டு ஹனி, நேச்சுரல் வைல்டு ஹனி. இவங்க வந்து சோப்பு கூட வச்சுருக்காங்க போலங்க, ஹனி சோப்பு. இது வந்து ராயல் ஜெல்லி ஹேண்ட்மேட். ஸோ ஃபுல்லாமே ஹனி தான். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா, இங்கே வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு குட்டி ஒரு ஜூ மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜூவா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அதாவது பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் ஃபார்ம் மாதிரி பட்டர்ஃப்ளைஸ், அப்புறம் வந்து இன்செக்ட்ஸு, ஸ்கார்பியன், அதுக்கப்புறமேட்டுக்கு பீஸ், இது எல்லாமே வந்து அவங்க லைவாக வச்சுருக்காங்க. ஸோ அதை போய் நம்ம பார்க்கலாம். அடல்ட்டுக்கு வந்து 35 ரிங்கிட், சைல்டுக்கு வந்து 25 ரிங்கிட். ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸு உள்ளே போகிறதுக்கு. ஸோ வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். டைம் லேப்ஸ் பாருங்க வீடியோ. ஓ, ஃபுல்லாமே பட்டர்ஃப்ளையாக இருக்கே. Oh my god! Wow! இது தொட்டாலும் ஒன்றுமே ஆகலைங்க. அது நிற்கிது பாருங்களேன் அப்படியே. ஐயோ, ரொம்ப அழகாக இருக்கு. எப்படி அழகாக கட்டியிருக்குல்ல. உண்மையிலே ஒரே ஷேப்பில் கட்டியிருக்கு.
நம்ம அடுத்து வந்து இன்செக்ட் வேர்ல்டு போக போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதை பார்க்கும்போது காடோட க்ரியேஷனை வந்து என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. அது எவ்வளோ அந்த பேட்டர்ன்ஸ்லாம் பாருங்களேன், அந்த லைன்ஸு, இங்கே இருக்க அந்த ஷேப்ஸு, நம்ம சின்ன பிள்ளைல அமீபா வரைகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்க. அந்த கலர்ஸ், இது வந்து அவுல் பட்டர்ஃப்ளையாக, அவுளோட கண்கள் மாதிரி இருக்குது பாருங்கள். அண்ட் இதெல்லாம் வந்து பூச்சி மாதிரியே தெரியல எனக்கு, ஏதோ இலை மாதிரி இருக்குது. உண்மையிலே வந்து எப்படி இதெல்லாம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் ஆகிருக்குன்றது நினச்சாலே ஆச்சரியமாக இருக்குல்ல. எனக்கு இதோட இது தெரியல, பேக்ரவுண்ட் சரியே தெரியல, எப்படி இந்த பட்டர்ஃப்ளைஸை இவ்வளோ பாதுகாத்து வச்சுருக்காங்கன்னு. ஐ மீன் லைக் இதெல்லாம் வந்து இறந்துருச்சு, பட் இறந்த பட்டர்ஃப்ளை அழுகாமல் வச்சுருக்கிறதுக்கு சம்திங் ஏதோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ கெமிக்கலாக ஏதோ பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் அப்படியே இருக்குது, அப்படியே உயிரோடு இருக்க மாதிரி இருக்குது பட்டர்ஃப்ளை. அண்ட் கலர் கூட மங்கவே இல்லை, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரில. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. இந்த கலரை மட்டும் பாருங்களேன், எல்லாம் க்ரீனிஷ் எல்லோ, லைட் ப்ளூ, ப்ளூ, பர்பிள்லாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. இது வந்து எப்படி தெரியுமா, ஒரு சைடு போனால் ஒரு கலரில் இருக்குது, இன்னொரு சைடு போனால் இன்னொரு கலரில் இருக்குது. டபுள் கலர் பட்டர்ஃப்ளைஸ். வால் வச்ச பட்டர்ஃப்ளை பார்த்துருக்கீங்களா? அங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளை வால். ஓகேங்க, நாங்கள் அடுத்து வந்து பென்டாங் ஃபால்ஸ் போகலான் இருக்கோம். நாங்கள் அங்கே போய் பார்க்குறோம்.